இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், புது வியூவர்ஸ், தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கம். ஸோ தளபதி பற்றின லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன், இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போடுற அப்டேட்ஸ், வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அருப்புக்கோட்டை அப்படின்ற ஊரில் வந்துட்டு ஒரு கோயிலுக்கு ஏஆர் சார் வந்தார். ஸோ அங்கே முடிச்சுட்டு அவர் வெளியே போகும்போது அங்கே இருந்த நாளை தளபதி ஃபேன்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு, சார் நம்ம படம் எப்போ எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன அந்த விஷயம் ஒரு வருஷம் கழிச்சு, கண்டிப்பாக ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ தளபதி 64 கண்டிப்பாக இருக்காது, தளபதி 65 கண்டிப்பாக ஏஆர் சார் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற டைமில் கரெக்டாக ஏஆர் சார் ட்விட்டரில் வந்து தளபதி 65 அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டார். ஸோ கன்ஃபார்ம் தளபதி 65 கண்டிப்பாக ஏஆர் சார் நெக்ஸ்ட் அடுத்த மூவி. அது துப்பாக்கி 2வா இல்லை ஒரு நியூ ஜானரான ஃபிலிமா அப்படின்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபேக்கான ரியூமர்ஸ் இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் 125 கோடி, இந்த படம் 100 கோடி, நாங்கள் 150 கோடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக அவங்கவுங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனியை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ் பாயிண்ட்டாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை இது பண்ணுற மாதிரி நம்ம திரையரங்க உரிமையாளர் சங்கம் அதில் இருந்துட்டு ஸ்ரீதர் அப்படின்ற ஒரு சாம்ப் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு சாத்தியமான விஷயம் கிடையாது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் கேட்கப்பட்ட ஒரு விஷயம், இன்னைக்கு அட் ப்ரெசென்ட் பாக்ஸ் ஆஃபீஸில் தன்னோட நம்பர் 1 பொசிஷனை தக்க வச்சுட்டு இருக்கு அந்த ஹீரோ யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் டவுட்டே இல்லாமல் ஃபர்ஸ்ட் தளபதி விஜய் அப்படின்னு சொன்னார். அப்புறம் செகண்ட் பிளேஸ் யான்னு கேட்கும்போது 2, 3, 4 பிளேசஸ் இதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, ஃபர்ஸ்ட் விஜய் அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவர் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அப்டேட், ரொம்ப முக்கியமான அப்டேட், ஒரு சந்தோஷமான அப்டேட், எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்டேட். காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் சரவணன் அண்ணா ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் தான். ஸோ பிளாஸ்டிக் பேன் பண்ணணும் அப்படின்ற வந்து ஒரு முக்கியத்தையும், ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி அதை கீழே போடும்போது டீகம்போஸ் ஆகாது, மக்கி போகாது. ஸோ அதுக்கான அந்த மண்ணோட தரத்தை குறைக்கணும். ஸோ மழை பெய்யும் போது மண்ணோட அந்த அந்த ஒரு தண்ணி வந்துட்டு மண்ணில் இறங்காது. ஸோ அது கிரவுண்ட் வாட்டரோட லெவல் வந்து கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பிளாஸ்டிக் வந்து கண்டிப்பாக பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு துணிப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய இனிஷியேட்டிவ் நம்ம தலைவர் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் சரவணன் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப், வாழ்த்துக்கள்னா. ரொம்ப ரொம்ப சூப்பரான இதுதான். கண்டிப்பாக நிறைய பேர் இதை பற்றி ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு தளபதி சொல்கிறத வந்துட்டு நிறைய வேதமாக நினச்சி நிறைய பேர் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அது மூலிமா மக்கள் இயக்கமும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணது ரொம்பவே சந்தோஷம் தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தளபதி பற்றின லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் டெய்லி இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு தளபதி அப்டேட்ஸோட அந்த மாதிரி சந்திக்கிறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ். பட் முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்ல வேண்டியது மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.